இணைப்பு பாட பயிற்சி. பாடம் கணிதம், வகுப்பு 5, நாள் 3 மற்றும் 4, பக்கம் எண் 59 முதல் 62 வரை. ஹாய் குட்டீஸ், வணக்கம். டீச்சர் இப்போ நமக்கு என்ன சொல்லி தர போகிறாங்களோன்னு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? நம்ம இப்போ கணக்கில் காலம் பார்க்க போகிறோம். காலம் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இது பெரியவங்க சொல்லித்தந்த ஒரு முதுமொழி இல்லையா? காலம் என்பது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதனால தான் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்கன்னு சொல்லி பெரியவங்களாம் நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இப்போ காலையில் அவங்க அம்மா உங்களை எத்தனை மணிக்கு எந்திரிக்க விடுவாங்க? நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. டேய் பாலு எந்திரிடா எந்திரிடான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அம்மா உன்னை எழுப்பி விடுறப்ப உடனே நீ எந்திரிச்சிருவியா? இல்லை இல்லையா? இந்த பக்கம் உருண்டு படுப்பீங்க, இந்த பக்கம் உருண்டு படுப்பீங்க, அப்படியே கண்ணை விழிச்சிட்டு கனவு கண்டுட்டு இருப்பீங்க, அல்லது கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டு இருப்பீங்க இல்லையா? உடனே நம்ம எந்திரிக்க மாட்டோம். சரி, அம்மா 6 மணிக்கு உன்னை தட்டி எழுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் நீ எத்தனை மணிக்கு அதுக்கப்புறம் முழிச்சு எழுந்து வருவ? எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிடுவீங்க இல்லையா? 6 மணிக்கு அம்மா எழுப்புனாங்க, நீ 6:30க்கு தான் எந்திரிச்சு வர்ற. சரி, இப்போ அம்மா எழுப்பி விட்ட நேரத்துக்கும் நீ எந்திரிச்சு வந்த நேரத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? யோசி பார்க்கலாம். 6 மணிக்கு அம்மா எந்திரிச்சு விட்டாங்க, நான் நீ எழும்பின நேரம் 6:30, 6 மணி 30 நிமிடம். சரியா? சரி, இப்போ 6க்கும் 6:30க்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவுன்னு நீ நினைக்கிற? இப்போ உங்க வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் தூரம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நீ நினைக்கிற? சுமாராக சொல்லு பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருந்து நீ 8:30க்கு கிளம்பி வர்ற, ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு 9க்கு வந்துட்ட. இப்போ உங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம், அதை கடக்கிறதுக்கான இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கும்? 8:30க்கு உங்கள் வீட்டில் கிளம்புன, பள்ளிக்கூடத்துக்கு 9க்கு வந்துட்ட. சரி, இப்போ பள்ளிக்கூடத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? அதை கடக்கிறதுக்கான கால அளவு சொல்லணும். சரியா? தூரம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கால அளவு எவ்வளவு? 30 நிமிடம். 8:30க்கு கிளம்புற, 8:30க்கு கிளம்புற, 9க்கு வந்து அடைகிற இல்லையா? அப்போ 8:30லிருந்து 9 வரை இடைப்பட்ட கால அளவு எவ்வளவுன்னு சொன்னா 30 நிமிடம். சரி, இப்போ இது எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பாடமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியாங்கன்னு? சரி, இப்போ கடிகாரம் பார்த்துருக்குறீங்களா எல்லாரும்? கடிகாரத்தில் எத்தனை முட்கள் உண்டு? 3 முட்கள் உண்டு இல்லையா? என்னென்ன முட்கள்லாம்? மணிமுள், நிமிடமுள், நொடிமுள். சரியா? என்னென்ன முள்லாம் இன்னொருக்கா சொல்லுங்க. மணிமுள், நிமிடமுள், நொடிமுள். மணிமுள் மணியை காட்டும், நிமிடமுள் நிமிடத்தை தான் காட்டும், அடுத்தது நொடிமுள் நொடியை காட்டும் இல்லையா? சரி, இது இந்த 3 முட்களுமே கடிகாரத்தில் இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் கடிகாரம் இருக்கு? சரி, அப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆஃபீஸ் ரூமில் கூட நீங்கள் கடிகாரம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்ச நேரமும் பள்ளிக்கு சென்ற நேரமும் பார்த்தோம் இல்லையா? எப்படி அதை கணக்கிடுறதுங்கிறத இப்போ கடிகாரத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 12க்கும் 1க்கும் இடைப்பட்டு எத்தனை கோடு வருதுன்னு பாருங்க, எண்ணி பாருங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5வது கோடில் அந்த முள் இருக்கு இல்லையா? 12க்கும் 1க்கும் இடையில நீங்க பார்க்கணும். என்ன ஒரு டைம் எண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5. 5ங்கிறப்ப பெரிய கோடு வந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த 12க்கும் 1க்கும் இடையே அந்த பெரிய முள் கடக்க ஆகும் கால அளவு எவ்வளவு? 5 நிமிடம். அப்போ 1க்கு பெரிய முள் அதில் இருக்குன்னா மறுபடியும் 2க்கு போகிறப்ப அடுத்து மறுபடியும் ஒரு 5 நிமிடம் கடக்கணும். மறுபடியும் 2லிருந்து 3 போகிறப்ப அதில் ஒரு 5 நிமிடம். அப்படி அடுத்தடுத்து 5 நிமிடம் கடக்கணும். எப்போ இருந்து 12 வரைக்குமே 5 அது கடக்கிறப்ப ஒரு முறை அந்த கடிகாரத்தை சுற்றி வருவதற்கு 60 நிமிடங்கள் ஆகிறது. இந்த 60 நிமிடங்கள் ஆனால் தான் அது 1 மணியை குறிக்கும். அப்போ அந்த சிறிய முள் எப்படி போகும்? இப்போ அங்கே 9ல் இருக்குதா? ஒரு முறை அந்த நிமிடமுள் அந்த கடிகார முகத்தை சுற்றி விட்டால் அந்த சிறிய முள் எங்கே போய் சேரும்? 10ஐ போய் சென்றடையும். பெரிய முள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஐ வந்து அடையும். சரியாக பெரிய முள் 12ஐயும் சிறிய முள் 10ஐயும் வந்து அடையும் போது மணி 10ன்னு குறிப்பிடுறோம் இல்லையா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 4ஆம் வகுப்புல, 3ஆம் வகுப்புலையும் இது பார்த்துட்டோம். இது இப்போ ஒரு நினைவூட்டலுக்காக உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரி, இன்னொரு டைம் நம்ம இதை சொல்லி பார்க்கலாமா? இப்போ
12க்கும் 1க்கும் இடைப்பட்ட அந்த நிமிடம் எவ்வளவு? 5. 5, 10. இந்த 5ஆம் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சா நீ நிமிடத்தை சரியாக கணக்கிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். 5, அந்த 5இன் மடங்கள் கரெக்டா சொல்லுங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. இது வரை கரெக்டா சொல்லிட்டா அந்த நிமிடத்தை நீ என்ன செஞ்சுக்கலாம்? கரெக்டா எடுத்துக்கலாம். மணி மணியைத்தான் குறிக்கும். அந்த மணி முள் எதுல இருக்குதோ அதை நம்ம கடந்த இடத்தை சொல்லலாம். இப்போ 10க்கும் 11க்கும் நடுவில் இருந்துன்னா அது எதை கடந்திருக்கு அதை தான் நீ மணியா சொல்லணும். சரியா? இப்போ 10ஐ கடந்து இந்த திரையில பாருங்க, அந்த முள் எப்படி இருக்கு? 9ஐ கடந்து நிற்குது. அப்ப நீ சொல்றப்ப 9 தான் சொல்லணும். பெரிய முள்ள பாருங்க திரையில, அது 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குதா? அப்போ 4 5 5, அந்த அதில் ஒரு 3 நிமிடம் உள்ள கடந்திருக்கு. அப்போ அதில் ஒரு 5, இதில் ஒரு 3 8. மணி சொல்லு பார்க்கலாம். 9 மணி 8 நிமிடம். இப்படி தான் பார்க்கணும். நிமிடம் பார்ப்பதற்கு உனக்கு 5ஆம் வாய்ப்பாடு தெளிவாக இருக்கணும். 5இன் மடங்குகள் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. இது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உன்னால நிமிடத்தை சரியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ 3 கடிகார முகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கான் திரையில. இதுல முதல் கடிகார முகத்துல இப்ப மணி என்ன காட்டுது? சிறிய முள் 11ஐ காட்டுது இல்லையா? அப்ப 11 சிறிய முள் தொற்றுச்சு. இப்ப அதை கடக்க போகுது. அப்ப அதைத்தான் நீ மணின்னு சொல்ல போற. பெரிய முள்ள பாரு, அதை எதை தொட்டிருக்கு? 1ஐ தொட்டிருக்கு. அப்ப அதுதான் என்னது? நிமிடம். அப்ப கடந்த சிறிய முள் எதை கடந்திருக்கு? 11ஐ. 11 மணி. இன்னொன்னு பெரிய முள் எதை தொட்டிருக்கு? 1. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு சொல்லிப்பாரு. 4 5 5, 11 மணி 5 நிமிடம். இது முதல் கடிகாரம் காட்டுவது. 2வது கடிகாரம் நீ கண்டுபிடிக்கிற. சரியா? இதுல நிமிடம் வருமா? வராது. எதனால அது வரல? கரெக்டா பெரிய முள் எதை குறிக்குது? 12ல இருக்குது. அதனால 60 அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. 60ன்னு சொன்னாலே என்னதான் இருந்தது? மணியாக மாற்றப்பட்டுள்ளது. கரெக்டா சிறிய முள் பாருங்க 2ஐ தொட்டு விட்டது. மணி 2 போதும். பெரிய முள் 12ஐ காட்டுதுன்னு சொல்லிட்டு 2 மணி 60 நிமிடம் போடலாமா? போடக்கூடாது. கரெக்டா சிறிய முள் 2ல நிற்குது. 2 மணி 2. இதுதான் சரியான விடை. நிமிடம் எதுவும் இல்லை. 12 எதை குறிக்குது? நிமிடத்தை குறிக்குது. 12ல கரெக்டா பெரிய முள் வச்சிருக்கோம் இல்லையா? சிறிய முள் எதில் கொண்டு வச்சிருக்குது? 4ல வச்சிருக்கோம். இப்போ இப்படி பார்க்குறப்ப மணி என்னவாகும்? 4. நிமிடம் உண்டா? இல்லை. மணி 4. அப்போ முதல் கடிகாரம் இன்னொரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கடிகாரம் மணி என்ன? 11 மணி 5 நிமிடம். 2வது கடிகாரம் 2 மணி. 3வது கடிகார முகம் காட்டும் மணி என்ன? 4 மணி. சரியா? சரி, வீட்டில் போய் இதே போல் என்ன செய்யணும்? நீங்கள் மணி பார்த்து உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? எப்போனாலும் மணி பார்த்து தான் எந்த வேலையாக தான் காலம் பொன் போன்றது. மணியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்ய தொடங்கணும். அப்படின்னா நம்முடைய நேரம் வீணாகாது. அடுத்த திரையில பாருங்க, 60 வினாடிகள் 1 நிமிடம் கொடுத்துருக்குங்களா? மணி முள் பார்த்தோம், சிறிய முள். நிமிட முள் பார்த்தோம், பெரிய முள் பார்த்தோம். இந்த 2க்கு நடுவுல ஒரு சிறிய முள் ஓடிட்டு இருக்கும் கடிகாரத்துல. பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் என்னது? வினாடின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வினாடி. சரி, இப்போ அந்த சிறிய முள் 12ல இருந்து ஒரு ரவுண்டு அந்த கடிகார முகத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு மறுபடி 12க்கு வரணும்னா அது 1 நிமிடத்தை குறிக்கும். அதாவது 60 நொடி. 60 நொடி சேர்ந்து 1 நிமிடம். அதுதான் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, திரையில பாருங்க. 60 வினாடி சேர்ந்து 1 நிமிடம். 60 நிமிடங்கள் சேர்ந்து 1 மணி. நான் அந்த கடிகாரம் முகத்தை சொல்லி தந்தேன்ல, 1க்கும் 2க்கும் நடுவில் வர்றப்ப எத்தனை கோடு இருந்து? சிறிய கோடு 5 கோடு இருந்தது இல்லையா? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. இதுதான் நமக்கு தேவையான ஒன்று, தெரியக்கூடியது. இதுதான் நிமிட முள் கரெக்டா தெரிஞ்சாலே மணி வந்துடும். உனக்கு வினாடி முள் கூட நம்ம அதிகமாக பயன்பாட்டுக்கு இல்லை. ஆனா நிமிடம் கரெக்டா தெரிஞ்சாலே மணி சரியாக நம்மளால சொல்ல முடியும். அதனால 60 நிமிடங்கள் சேர்ந்து 1 மணி. நிமிடம் மட்டும் கரெக்டா நீ பார்த்துக்கணும் கவனமா. அடுத்தது 1 மணின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த 1 மணி 2 மணி 3 மணின்னு 24 மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா? எப்படி ஒரு நாள் ஆகும்? காலையிலேருந்து அப்படியே சாயந்தரம் ஆகுது, நமக்கு தெரியுது. பள்ளிக்கூடம் போகிறோம், வீட்டுக்கு வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், மறுபடியும் காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா? அப்படியே வர்றப்ப நீ யோசிச்சு பாரு. 1 மணி, 1 மணிலேருந்து மத்தியானம் சாப்பிட்றீங்க, மறுபடியும் சாயந்தரம் ஆகுது, மறுபடியும் நைட்டு 1 மணி ஆகுது, மறுபடி விடிய காலம் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, மறுபடியும் காலையில்
அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, மறுபடியும் மத்தியானம் வரீங்க, அப்படியே ஒரு சுற்று அப்படியே சுற்றி பாருங்கள். என்ன ஆகுது? அப்படி அந்த 1 மணி, நீ மத்தியானம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த 1 மணியிலேருந்து மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு அதே 1 மணிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு சொன்னால் 24 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த கடிகார முகத்தில் அந்த சிறிய முள் மணிமுள் வந்து 2 வாட்டி சுற்றிருக்கோம். ஒரு 12, இன்னொரு 12, அப்படி 2 வாட்டி சுற்றி 24 மணி நேரமும் அப்படி ஆனால் தான் ஒரு நாள் கணக்கிடப்படுகிறது. சரியா? நம்முடைய நாட்கள் முறைப்படி, நம்முடைய இந்திய திட்ட நேரப்படி என்னது, ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். சரி, இப்போ ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் பார்த்துட்டோம். இப்போ வாரத்திற்கு அப்படி எத்தனை நாட்கள் வருகிறது? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரோம், அடுத்து வெள்ளிக்கிழமை ஆனால் லீவ் ஆயிடுது இல்லையா? சரி, வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலு, அதுக்கப்புறம் லீவு. நமக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்தாலே ஒரே சந்தோஷம். எதுக்காக சந்தோஷமா இருக்கும்? சனி ஞாயிறு லீவு. சரியா? இப்போ அந்த சனி ஞாயிறுங்கிறது சனி வந்து கடைசியாக முடியுது. ஆனால் முதல் நாள் எதுதான்? அது ஞாயிறு தான் முதல் நாள். ஆனால் அந்த முதல் நாளும் கடைசி நாளும் உங்களுக்கு லீவு. அப்போ வாரத்தின் முதல் நாள் எதுன்னு கேட்டாலோ அல்லது நீ தெரியணும்னால எதுதான் அது முதல் நாள்? ஞாயிறு. கடைசி நாள் சனி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. மறுபடியும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. வாரத்தின் முதல் நாள் எதுன்னு கேட்டால் ஞாயிறு, கடைசி நாள் எது? சனி. சரி, வாரத்தின் 3வது நாள் எது அப்படி கேட்டால் என்ன சொல்வீங்க? யோசிப்பீங்க இல்லையா? கணக்கிடலாம் போல. 3வது நாள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய். வாரத்தின் 6வது நாள் கேட்டால் என்ன சொல்வேன்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 6வது நாள். 7வது நாள் சனி. 7வது நாள் தான் கடைசி நாள். இது 7 நாள் சேர்ந்து ஒரு வாரம். அடுத்து 4 வாரம் சேர்ந்தது ஒரு மாதம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அடுத்து ஆகஸ்ட் எங்கே வரும்? சந்தேகம் வரும் இல்லையா? அதே வரல் தான் ஆகஸ்ட். ஏன்னா ஜூலை 31 நாள், ஆகஸ்ட் 31 நாள் தான். மாற்றிடக்கூடாது, இதில் கவனம் இருக்கணும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சொல்லி பார்க்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அதே இதில் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா? இதை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்ப்பியா? இப்போ நீ உன்னுடைய கையை இப்படி எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இடது கை எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வலது கை எடுத்து நீ கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் இடது கை இப்படி எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ சொல்லி பார்க்கலாமா? இப்படி மணிக்கடை இப்படி வச்சுக்கிட்டேன்னா தான் ஈஸியாக இருக்கும் உனக்கு இப்படி வச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இப்படி டைட் பண்ணு. அப்போ தான் அந்த மணிக்கட்டு மேடாக தெரியும், பள்ளம் பள்ளமாக இருக்கும். சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வெரி குட். எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டீங்க. வெரி குட். வீட்டில் போய் இப்படி சொல்லி பார்க்கணும். சரியா? சரி, இதை கூட நீ படமாக வரைஞ்சி கூட எடுத்துக்கலாம். மேடெல்லாம் 31, பள்ளமெல்லாம் 30 அப்படி சொல்லி இப்படி எழுதி ஆரோ போட்டு கூட நீ இப்படி கண்டுபிடிக்கலாம். சரியா? இதெல்லாம் எங்கே செய்யணும்? வீட்டில் போய் நோட் எடுத்து எழுதி பார்க்கணும். சரிங்கண்ணு. இப்போ நம்ம பார்த்ததில் 29 நாட்கள் லீஃப் வருடம் வர்றப்ப எப்படி இருக்கும்? பிப்ரவரிக்கு 29 நாட்கள் வந்து சாதாரண ஆண்டு. லீஃப் வருடத்திற்கு 29 நாட்கள், சாதாரண வருடத்திற்கு 28 நாட்கள். சரியா? இதை மனசில் வச்சுக்கணும். லீஃப் வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 29 நாட்கள் பிப்ரவரிக்கு. அதே சாதாரண வருடத்திற்கு என்ன வரணும்? 28 நாட்கள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ அழகா கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு மாதத்திற்கும் நாட்கள் எவ்வளவு, அதை கைவிரலை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது. சரி, இப்போ நாட்காட்டிலே 2 வகை இருக்குது. பார்த்துருக்குறீங்களா உங்கள் வீட்டில்? முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கும் வேற எதுக்காகலாம் நாட்காட்டி பார்க்குறாங்க? நாட்காட்டி எதுக்காக பார்க்குறோம்? என்ன தேதின்னு பார்க்குறோம். அடுத்தது எதுக்காக பார்க்குறோம்? சில வீட்டில் என்ன செய்வாங்கன்னா நல்ல நாள் எப்போ, நல்ல நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காகவும் பார்ப்பாங்க. சரி, இப்போ நல்ல நேரம், நல்ல நாள், பண்டிகை அதெல்லாம் பார்க்கறதுக்காக தின நாட்காட்டியே பயன்படுத்துவாங்க இல்லையா? சரி, அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும்? ராசி பலன். வேற என்னென்ன அதில் இருக்கும்? இன்னைக்கு முகூர்த்த நாளா,
அடுத்து மேல் நோக்கு நாளா கீழ் நோக்கு நாள் அப்படிங்கிற எல்லா பஞ்சாங்கமும் என்ன செய்வாங்க, ஒரு சில பஞ்சாங்கங்கள்லாம் அந்த தின நாட்காட்டியில் குறிச்சிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ திரையில் பார்க்குறீங்கல்ல, இதான் என்னது தின நாட்காட்டி. இதில் என்னென்ன தெரியும், கிழமைகள் பார்த்துக்கலாம், தேதி பார்த்துக்கலாம் இல்லையா. அது இல்லாமல் பஞ்சாங்கம் பார்க்குறது, நல்ல நாள் பார்க்குற கூட இதை பயன்படுத்திங்க. அடுத்தது மாத நாட்காட்டி பார்த்துருக்குறீங்களா, திரையில் பார்க்குறதா என்னது மாத நாட்காட்டி. சரி, இது ரொம்ப அதுவும் நல்ல பயன்தான், இருந்தாலும் நிறைய வீட்டில் இதுதான் இருக்கும் மாத நாட்காட்டி. எதுக்காக இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, போன வாரம் செவ்வாய்க்கிழமை நான் 20 ரூபா கடன் கொடுத்தேன், என்னன்னு தரல, அப்போ அது என்ன தேதி அப்படி பார்ப்பாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை என்ன தேதிங்கிறத எப்படி தெரியும், தின நாட்காட்டியில் கிழிச்சு கீழே குப்பையில் போட்டிருப்போம், போய் குப்பையில் தேடி எடுக்க முடியுமா, முடியாது. அப்போ அதுக்காக என்ன செய்வாங்க, இந்த மாத நாட்காட்டியை பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து பால் கணக்கு வாங்குவோம். 1ஆம் தேதி வீட்டில் இருப்போம், பால் ஊற்றுவாங்க. 2ஆம் தேதி வீட்டில் இருக்க மாட்டோம், அப்போ அன்னைக்கு பால் வாங்கியிருக்க மாட்டோம் இல்லையா. அடுத்து 3ஆம் தேதி வந்திருப்போம், அதில் குறித்து வச்சுருவாங்க. அடுத்து அந்த வாரம் ஃபுல்லாக பால் வாங்கியிருப்போம், அடுத்த வாரத்தில் 2 நாள் இருக்க மாட்டோம், அப்போ அதில் பால் வாங்கலைன்னு சொல்லி நம்ம குறித்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு குறிப்பு, ஒரு ஃபோன் நம்பர் யாராவது தர்றாங்க, எங்கேயுமே பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாலாம் ஓடி போய் என்ன செய்வாங்க பார்த்துருக்குறீங்களா, போய் உடனே கேலண்டரில் தான் எழுதி வைப்பாங்க, சரியா. அடுத்து யார்கிட்டையாவது கொஞ்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்கிட்டா கூட மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேர் எழுதி அந்த நாட்காட்டியில் போய் எழுதி வச்சுருவாங்க. இப்படி நிறைய குறித்து வைக்கிறதுக்கும் இந்த மாத நாட்காட்டியை பயன்படுத்துறதுனால அதிகமான வீட்லையும் அலுவலகங்களிலையும் என்னதான் பயன்படுத்துகிறாங்க, மாத நாட்காட்டி. ஆனால் ரெண்டுமே இருக்கும், அதிகமாக பயன்படுத்துறது மாத நாட்காட்டி. நீங்கள் ரெண்டுமே பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, ஒவ்வொரு தினமும் பயன்படுத்தி விட்டு கிழிக்கிறதா என்னது தின நாட்காட்டி. தினம் அதான் தினம், ஒவ்வொரு தினமும் சொல்கிறோம்ல, தின நாட்காட்டி பயன்படுத்திட்டு கிழிச்சு போட்டுறோம். மாத நாட்காட்டினா மாதம் முழுவதுமானது, அந்த விவரம் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், திரையில் பார்க்கலாம். அதில் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தில் எத்தனை நாள் வருது பாருங்க, எத்தனை தடவை அந்த ஞாயிற்றுக்கிழமை வருது, 4 தடவை வருது இல்லையா. 7ஆம் தேதி வருது ஒரு ஞாயிறு, 14ஆம் தேதி ஒன்று வருது, 21ஆம் தேதி வருது, 28ஆம் தேதி வருது. இதே மார்ச் மாதம் 2021 திங்கள் கிழமை எத்தனை தடவை வந்திருக்குது பாருங்க, 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி. எத்தனை தடவை திங்கட்கிழமை வந்திருக்குது, 5 தடவை. இதே போல் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாத நாட்காட்டியில் பார்த்துக்கலாம், சரியா. சரி, நான் 1ஆம் தேதி எங்கள் டீச்சர் என்ன ஹோம்ஒர்க் மட்டும் வைக்க சொல்லி நான் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 15ஆம் தேதி ஞாபகம் வருது. அப்போ 1ஆம் தேதி அது என்ன கிழமை யோசிச்சுட்டே யோசிச்சுட்டு போய் மாத நாட்காட்டி பார்க்குற, அது என்ன கிழமை அங்கே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மண்டே வந்திருக்குறாங்க, திங்கள் கிழமை 1ஆம் தேதி. டீச்சர் என்ன நோட் வைக்க சொன்ன நாள் திங்கள், நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நோட் வைக்காம இருக்கிறேன். இப்போ டீச்சர் சொன்ன நாள் எத்தனை நாள் அதில் கடந்துருச்சு, 5 நாள் கடந்துருச்சு. திங்கள் நோட் வைக்க சொன்னாங்க 1ஆம் தேதி, நான் 5ஆம் தேதியில் இப்போ இருக்கிறேன், ஆனால் 5 நாளாக நான் நோட் வைக்கல. அப்போ என்ன செய்யணும், சீக்கிரம் முடிக்கணும். அந்த நாளெல்லாம் கணக்கெடுப்பு என்ன பயன்படுச்சு, மாத நாட்காட்டி. இதுதான் என்னது மாத நாட்காட்டி. காலங்களை கணக்கிடுறதுக்கு என்ன பயன்படுது, தின நாட்காட்டி, மாத நாட்காட்டி. இப்போ நம்ம காலம்லாம் பார்த்தோம் இல்லையா, காலங்களை எப்படி கணக்கிடுறோம், மணி எப்படி கணக்கிடுறோங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இப்போ கொள்ளளவு பார்க்க போகிறோம். கற்றல் விளைவுகள் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில் கொள்ளளவு, அதன் கூடுதல் மற்றும் கழித்தல் அறிதல். உணவுக்காக பயன்படும் பொருள் இதெல்லாம் அரிசி, பருப்பு, மிளகாய், காய்கள், எண்ணெய், தண்ணீர் இல்லையா. சரி, இப்போ அந்த எண்ணெயை எப்படி வாங்குவாங்க பார்த்துருக்குறீங்களா, கடையில் அம்மா கூட கடைக்கு போயிருக்கிறீங்களா. எண்ணெய் எப்படி வாங்குவாங்க, தராசில் எடை போட்டா இல்லை, வேற எப்படி வாங்குவாங்க,
லிட்டர் கணக்கில் அளந்து கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போ வந்து எல்லாமே என்ன ஆயிட்டு பேக்கெட்டில் வந்துருச்சு. எப்படி வரும்? 1 லிட்டர், அரை லிட்டர், 1/4 லிட்டர்னு வருது. இப்போ அந்த பேக்கெட்டில் வந்ததுனால என்ன வரல, இப்போ உங்களுக்கு லிட்டர், மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுகோலால் உங்களுக்கு அளந்து கடையில் தர்றதில்லை. சரி, இந்த அளவு வந்து எப்படி இருக்குன்னா அந்த கொள்ளளவுக்கான அளவு முகந்து அளக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முகத்தல் அளவை. உங்கள் அம்மா சாப்பிட்டு இருக்கிறப்ப டேய் தம்பி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படி சொல்கிறத எப்படி சொல்லுவாங்க? டேய் தம்பி கொஞ்சம் தண்ணி மொண்டுட்டு வா அப்படி சொல்லுவாங்க தானே? சொல்லுவாங்களா இல்லையா? வீட்டில் டேய் தாகமாக இருக்குடா, வெயிலில் போயிட்டு வந்தோடனே தாகமாக இருக்குடான்னு வந்து அப்பாடான்னு உட்காந்துக்கிட்டு டேய் தம்பி கொஞ்சம் தண்ணி மொண்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. மொண்டுங்கிறது என்னது? முகந்து. அந்த வார்த்தை தான் என்ன ஆயிற்று? மொண்டு. நீ போய் தண்ணி என்ன செய்யற? போய் பானையில் மொண்டு முகந்து எடுத்து கொண்டு கொடுக்குறாங்கனால இதுக்கு பேர் என்னது? முகத்தல் அளவை. சரியா? அடுத்தது கொள்ளளவுன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பாத்திரம் இதில் எவ்வளவு கொள்ளுதோ அது இந்த பாத்திரத்தின் கொள்ளளவு. இதுதான் கொள்ளளவு, அது முகத்தல் அளவு. சரியா? கொள்ளளவுக்கும் முகத்தல் அளவு ரெண்டுமே ஒன்று தான். ஏன் கொள்ளளவுன்னு ஏன்னு சொன்னாங்கன்னா இந்த பாத்திரம் இதில் எவ்வளோ கொள்ளுதோ அது ஒரு அளவு. இது 1 லிட்டர்னு ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க. இது கொள்ளளவு என்ன? 1 லிட்டர். முகந்து முகத்தல் போய் மொண்டுட்டு வரீங்க இல்லையா, இப்படி மொண்டு எடுக்கிறது பேர் என்னது? முகத்தல் அளவை. மொண்டு 1 லிட்டர் ஊத்துறோம் இல்லையா, அதான் கொள்ளளவு, அது முகத்தல் அளவு. ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். சரியாகன்னு அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து திட்டமிட்ட அளவு, திட்டமிடாத அளவுன்னு 2 அளவு வச்சிருக்கிறோம். திட்டமிட்ட அளவு, திட்டமிடப்படாத அளவு. திட்டமிட்ட அளவுனா என்ன? இப்போ பாரு, இது 2 லிட்டர் பாத்திரம். இது என்னது? 2 லிட்டர். இது எத்தனை லிட்டர்? 1 லிட்டர். இது 2 லிட்டர். அப்போ இது வந்து துல்லியமாக இருக்கும். கரெக்டாக இப்படி நான் 2 லிட்டர் இதில் ஊற்றி எடுத்துட்டேன்னா துல்லியமாக 2 லிட்டர் தான். மாற்றம் இருக்குமா? இருக்காது. இதே நான் கடையில் போய் இப்படி காலையில் பூ வாங்க போகிறேன். அப்போ அந்த அம்மா வந்து ஒன்னாட்டம் தான் உட்காந்துருக்குறாங்க. சரியா? உன் கை அளவுக்கு தான் ஒரு நல்ல குட்டையான ஒரு அம்மா. கை அவங்களுக்கு எப்படி இருக்குது? குட்டையாக இருக்குது. எனக்கு பூ தர்றாங்க. எப்படி தர்றாங்க? 1 முழம் பூ தாமான்னு கேட்டதுக்கு தந்தாங்க. ஆனால் அதே பூ நான் அளக்கிறப்ப என் கைக்கு எப்படி வருது தெரியுமா? இப்படி பாதி அளவு தான் அந்த பூ வந்திருக்கு, 1 முழம் பூ. சரியா? இது என்ன? திட்டமிடாத அளவு. அவங்க கைக்கு அது 1 முழம் வரலாம், ஆனால் என் கைக்கு வர்றப்ப அது எவ்வளோ வந்துருச்சு? பாதி தான் இருக்குது. அப்போ இது துல்லிய அளவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுதான் என்னது? திட்டமிடப்படாத அளவு. இது திட்டமிட்ட அளவு. சரியா? இதுதான் கொள்ளளவு. இதுக்காக அளவைகள் வச்சிருக்காங்க. இதுதான் அளவைகள். கொள்ளளவு 2 லிட்டர். இது என்னது? அரை லிட்டர், மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அளவைகள் வச்சிருக்கிறாங்க. இது திட்டமிட்ட அளவு தான் என்னது? இந்த லிட்டர், மில்லி லிட்டருங்கிற திட்டமிட்ட அளவு. திட்டமிடப்படாத அளவு என்னது? முழம், ஜான், காலடி, தப்படி. இதெல்லாம் என்னது? திட்டமிடப்படாத அளவு. இப்போ நம்ம திட்டமிட்டதுல லிட்டர், மில்லி லிட்டர் பார்க்க போறோம். கொள்ளளவு திட்டமிட்ட அளவுல, கொள்ளளவுல என்ன பார்க்க போறோம்? லிட்டர், மில்லி லிட்டர் பார்க்க போறோம். சரியா? சரி, வீட்டில் இருக்கிறது வந்து உங்க அம்மா அரிசி அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அதெல்லாம் என்னது? உலக்குன்னு சொல்லுவோம் உங்க வீட்டில். அடுத்து என்ன சொல்லுவாங்க? பக்கா, படி அப்படி சொல்லுவீங்க இல்லையா. சரி, அது வந்து என்ன? அரிசி அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நீர்ம பொருட்கள். சரியா? அதான் என்ன? தண்ணி, பால், எண்ணெய். இதெல்லாம் பால்காரன் உங்க வீட்டு முன்னாடி வரப்ப பார்த்துருப்பீங்க தானே. அம்மா போய் 1/2 லிட்டர் பால் வாங்குறப்ப இப்படி தானே வச்சிருப்பாங்க. இது வந்து 2 லிட்டர். சரியா? அடுத்தது 1 லிட்டர் பால் வாங்கினா இப்படி வச்சிருப்பாங்க, போய் அளந்து ஊற்றுவாங்க. அப்போ நீர்ம பொருட்கள் பால், தண்ணீர், எண்ணெய், சீமெண்ணெய் கூட இதில் தான் அளந்து ஊற்றுவாங்க. ரேஷன் கடையில் பார்த்துருக்குறீங்களா? இந்த பொருட்களை அளப்பதற்கு சரியான அளவைகள். அதான் என்னது? 1/4 லிட்டர் அளவில் இருக்கும், அரை லிட்டர் அளவை இருக்கும், 1 லிட்டர் அளவை இருக்கும். இது 2 லிட்டர், இது 1 லிட்டர். இதே போல அளவைகள் பயன்படுத்துறாங்க. சரியா? சரி, கால் என்பது என்ன? 1/4 லிட்டர். கால் என்பது என்ன? 250 மில்லிய 1/4 லிட்டர் சொல்லுவோம் இல்லையா. அரைன்னா என்ன? 500 மில்லி லிட்டர். அதை வந்து அரை சொல்லுவோம். இதே முக்கால்னா எவ்வளோ வரும்? 1 லிட்டருக்கு ஒரு கால் குறைஞ்சாலும் அது என்னதான் ஆயிருது? முக்கால். 3 கால் சேர்ந்தது முக்கால். அடுத்தது ஒரு முழுசு. இதையே நம்ம பின்ன வடிவில் சொல்லணும்னா, ஏற்கனவே பின்னம் பார்த்துருக்கோம் இல்லையா. பின்ன வடிவில் சொல்கிறப்ப எப்படி சொல்லுவோம்? கால்ங்கிறத 4ல் 1. அதே அரைங்கிறத என்ன சொல்லுவோம்? 2ல் 1. முக்கால்ங்கிறத 4ல் 3. அடுத்து 1 லிட்டருங்கிறது ஒரு முழுசு இல்லையா. சரி, இதுதான் என்னது? அளவைகள் பயன்படுத்துகிற இந்த கொள்ளளவிற்கு பயன்படுத்தும் அளவைகள் இதுதான். 1/4 லிட்டர், அரை லிட்டர்,
3/4 லிட்டர் 1 லிட்டர் இன்னும் கம்மியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் 100 மில்லி 50 மில்லி, அதுக்கும் அளவைகள் இருக்குது. இவ்வளோதான் அளவைகளா? 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் 1 லிட்டர் இவ்வளோதான், 2 லிட்டர் 5 லிட்டர் இதுதான் அளவைகளா? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு அளவு. அதான் துல்லிய அளவு, திட்டமிட்ட அளவு. சரி, இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்? இதை பால், தண்ணீர், எண்ணெய், பெட்ரோல் பல்கில் பாருங்கள் அங்கேயும் வச்சுருப்பாங்க. இதை பயன்படுத்தி அளந்து துல்லியமாக வாங்கிக்கிறோம். சரி, இப்போ ஒரு 200 மில்லி இருக்குது. சரியா, திரையில் பாருங்கள். 200 மில்லியை சமமாக பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க? திரையில் பார்த்து சொல்லணும். சரியா, ஃபர்ஸ்டில் இருக்கு பாரு. இப்போ உங்களுடைய நோட்டையும் பென்சிலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 200 மில்லி போட்டு அதை 3ஆ பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? 200 100 50 50 200 ஆயிடுச்சா? அதே 500 மில்லியை பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? 200 200 100. 1 லிட்டர் எப்படி பிரிப்பீங்க? 500 500. இது என்னுடைய எண்ணம். ஆனால் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்? 500 பிரிக்கிறப்ப நீ எப்படி பிரிச்சுக்கலாம்? 100 100 300 கூட நீ போட்டுக்கலாம். சரியா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி போடலாம். இப்போ நோட்டில் எழுதுங்க பார்க்கலாம் அதை பிரித்து. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றணும். லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? 1000ஆல் பெருக்க வேண்டும். இப்போ 2 லிட்டர் இருக்குது. இது எத்தனை? எந்த அளவை? 2 லிட்டர். இதை மில்லி லிட்டராக மாற்றணும். என்ன செய்யணும்னா 1000ஆல் பெருக்கணும். எப்படி பெருக்குவ? 2 பெருக்கல் 1000 2000 மில்லி லிட்டர். இதுக்குள்ள எத்தனை மில்லி லிட்டர் பால் பிடிக்கும்? 2000 மில்லி லிட்டர் பால் பிடிக்கும். அதே போல் 7 லிட்டர் 7000 மில்லி லிட்டர். வெரி குட். உங்கள் நோட்டில் திரையை பார்த்து எழுதிக்கோங்க. 5 லிட்டர் 5000 மில்லி லிட்டர். வெரி குட். அடுத்தது 9 லிட்டர் 9000 மில்லி லிட்டர். வெரி குட். அடுத்து 4 லிட்டர் 4000 மில்லி லிட்டர். 1000ஆல் என்ன செய்யணும்? லிட்டரை மில்லி லிட்டராக மாற்ற 1000ஆல் பெருக்க வேண்டும். அடுத்தது மில்லி லிட்டரை லிட்டராக மாற்ற 1000ஆல் வகுக்க வேண்டும். திரையில் பாருங்க. 6000 மில்லி லிட்டர். அதை எப்படி லிட்டராக மாற்றுவேன்? 1000ஆல் வகுக்கிறோம். வகுத்தா மீதி எவ்வளோ வருது? 6. 2000 மில்லி லிட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? 1000ஆல் வகுக்கிறோம். 2 லிட்டர். 8000 8 லிட்டர். 9000 மில்லி லிட்டர் 9 லிட்டர். மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லி தந்திருந்த காலத்தையும் நேரத்தையும் கவனமோட கேட்டீங்க. தொடர்ந்து அளவைகளில் என்னென்ன அளவைகள் நம்ம பயன்படுத்துகிறோம், என்னென்ன அளவைகள் உண்டு, அடுத்து லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றுவது எப்படி, மில்லி லிட்டரை லிட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பது பற்றி கவனமோடு கேட்டீங்க. தொடர்ந்து உங்கள் கையில் கொடுத்துருக்க அந்த புத்தக பயிற்சியை முடிச்சு வைங்க. அதில் இருக்கிற பயிற்சி அனைத்துக்கும் விடை எழுதுங்க. விடை எழுதி அதில் இருக்கிற திறனை முழுமையாக பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.